இருக்கும், நாவல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கடைகளில் பார்த்தோம்னா உயர்ந்த சாமான்கள்லாம் இருக்கும். பெருமாளுடைய பூஜை சாமான் பெருமாள்லாம் கூட நிறைய இருக்கும். அந்த காலத்தில் போய் பார்த்தா அங்கெல்லாம் கூட பெருமாள் விக்கிரகங்கள்லாம் கூட கிடைக்கும். அதி அற்புதமான விக்கிரகங்கள்லாம் அந்த மூர் மார்க்கெட்டில் அந்த காலத்தில் கிடச்சிருந்துருந்தோம். அப்படிப்பட்டதானது எல்லாம் தான் சேர்ந்து இருக்கும். அதில் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இரும்பு எல்லாம் காயலா கடை இரும்பு எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அதுவும் ஒருத்தனுக்கு உபயோகமானது நம்ம எடுத்துன்னு போகிறதுக்காக இருக்கும். அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு நல்லது நம்ம எது வேணும்னு கேட்டால் எடுத்துட்டு வருவேன். அந்த மாதிரியாக இந்த வைஷ்ணவ நிர்வாணம் என்ன செய்வாங்கன்னா, எத்தனையோ விதமான இதெல்லாம் இருந்தாங்களோ பகவத் சங்கல்பமான விஷயங்களை தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கு கிரகிச்சுக்கிற மாதிரியாக நல்ல இடங்களிலிருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை மற்றெல்லாம் விட்டுடுவோம். என்ன சொல்லுவார் பெரியவாள்லாம், ஒரு காதில் கேட்டால் நல்ல விஷயமா இருந்தால் வச்சுக்கோ, இல்லைன்னா இன்னொரு காது வழியாக விட்டுடுங்க. சில சமயத்தில் இந்த காதலே கூட கேட்காத, விட்டுடு. காது நல்லா பொத்துன்று அது உயர்ந்த விஷயம் இல்லைன்னா உன்னால அழகா எப்படி அதை சமாளிக்கணும்னா உன்னோட 2 காதையும் பொத்துன்ற உள்ளதானே. உன்னை யாரும் கேட்க போறதில்லை, நீ ஏன் கேட்கலன்னு. நம்மகிட்டே இருக்கு கண்ட்ரோல். 2 காதையும் நல்லா மூடிட்டா அவன் எத்தோனா சொல்லி போற மாதிரி ஆறுதுன்னு சொல்றான். அந்த மாதிரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கொட்டை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான். அடுத்ததாக உப்பை போல் இருப்பாங்க. இந்த உப்புன்ற வஸ்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வஸ்து பாருங்க. அது தடுகில கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டாலும் நம்மளால எடுத்துக்க முடியாமல் போயிடுது. கொஞ்சோண்டு குறைஞ்சி போச்சனால ஐயோ உப்பே போடவே இல்லையே, உப்பில்லா பண்ணையும் உப்பை இல்லையேன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆகி போடுது. சரி, அது நார்மலாக பண்ணாலும் நல்லா தடிக்க ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. பண்ண தெரியாதவா கூட அந்த உப்பு சரியான அளவில் போட்டாங்க, திட்டமாக போடுறாங்க. அவள் சாதாரண பண்ணியிருந்தா கூட அந்த கலியானது மணக்கிறதுன்னு சொல்கிறோம், பரவ போக்கியமாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களாக அவர் என்ன பண்ணுவான்னு சொன்னால், ரொம்ப போய் ஒருத்தரோட ஒட்டிக்கிறது அப்படின்றதும் கிடையாது. ஒருத்த இல்லை எல்லாரும் விட்டு விலகி இருக்கிறதும் கிடையாது. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அது மாத்திரம் பிரசன்னமாகி அவர்கள் இருந்திருப்பார்கள். மற்ற இடத்துல தனித்திருந்து பகவானை சிந்தித்திருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு கிரந்த பாகவத கோஷ்டி நடந்துருக்குன்னா அங்கே கூடியிருந்து விடுவதற்காக போவார்கள். அந்த கூட்டம் நிறைய இருக்கும். அந்த சமயத்தில் அது ஒரு ஆனந்தமாக கொள்வார்கள், அங்கே இடத்துல இருப்பார். ஆனால் இந்த கூட்டமே வேற எதுக்காக ஏற்பட்ட கூட்டம்னு சொன்னால் அதை தவிர்த்துட்டு பயந்துட்டு அது கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போகாமல் தடுத்திருந்து பகவானை அப்படியே சிந்தையில் வைத்திருப்பார்கள், நல்ல நினைவோடு நினைச்சிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த 3 பேர் சொல்லிட்டார். அடுத்ததாக என்ன சொன்னார், உண்மை போல் இருப்பார்னு. இந்த குணங்கள் எல்லாம் படிஞ்சவர் அந்த சிஷ்யர். அவர் கேட்கறதே தெரியலையா, அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்குன்ற மாதிரியாக. ஆனால் உண்மை போல் இருப்பார். இப்போ பார்க்கணும், ரொட்டை போல் இருப்பார், கோழியை போல் இருப்பார், உப்பை போல் இருப்பார், உண்மை போல் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அந்த மாதிரியாக ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் பொறிந்திருக்கக்கூடியது. இந்த இதெல்லாம் நாவினாலே கண்ட்ரோல் பண்ணுறோம். ரிஷிகளாகட்டும், முனிகளாகட்டும், தமசிகளாகட்டும், மற்ற பிரம்ம ஞானிகளாகட்டும், ஆச்சாரியர்களாகட்டும், அவாகட்டெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருந்தது. அதனால தான் வந்த உடனே இந்த பாசனத்தில் முதல்ல எல்லே இளம் கிளியேன்னு கூப்பிடா அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இளம் கிளியே இன்னும் உறங்குவதையோ, இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு இவா கேட்குறான். இதோட இது முடிஞ்சு போச்சு. அவ பதில் சொல்றா. இப்போ சில்லன்னு அடையன்னு இவ கேட்கறது. நான் இப்போ சொன்னேன், சாதாரண சொன்னேன். அவள் அப்படி கேட்கல. எல்லே இளங்கிலேன்னு சொல்றது பரிகாசமாகவும் சொல்ற மாதிரி ஆகுது. சில சமயத்தில் ரொம்ப வசதி உயர்வு நிகழ்ச்சி அணிந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஆகும். கிளியேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு கவுத்துருவா மேலேருந்து அப்படின்னு பயப்பட அவங்களுக்கு. அந்த மாதிரியா எல்லே இளங்கிலேயே இன்னும் வரம்பதியோ அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கறான். அதுக்கு அவன் பதிலே சொல்றா. அவளுக்கு எரிச்சலாக இருக்கு. அவள் என்ன சொல்றா, சில்லுன்னு அடையேன் கங்கை மீன் போதருகின்றேன் அப்படின்னு சொல்றான். சில்லுன்னு சொல்லி கூப்பிடாதவோ, இந்த மாதிரிலாம் கூப்பிட இது பண்ற மாதிரி கூப்பிடாதவோ, இப்போ வந்துடுற அப்படின்னு அவள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பதில் சொல்றாரு. சில்லன் அடையேன் கங்கை மீன் போதருகின்றேன். ஆமா, இவங்க சொல்ற நல்லை உன் கட்டுரைகள் பண்டே ஒரு வாயடினும் நல்லை உன்னுடைய வாயிருக்க வலிமையான வாயது எல்லாம் இவங்களுக்கு முன்னே தெரிஞ்சது. இப்போ இல்லை, நீ நேற்று சமாச்சாரம் அதை பற்றி நான் தான் முன்னே
வச்சிருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுறான். வல்லையவன் கட்டளைகள் பண்டையவன் வாயடிக்கும். அவ அதுக்கு பதில் சொல்றா. முதல்ல சொல்லிடுறா, வல்லீர்கள் நீங்களே. ஆமா, என்ன சொல்றீங்கள, நீங்க மாத்திரம் இந்த பெரிய வசந்த எவ்வளோ உங்களை பத்தி எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லலாம். ஆளுக்கெல்லாம் பாக்குறான். உடனே கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அந்த ஒரு கண்ட்ரோலிங் பவர் அது இருக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு ரொம்ப வசதியாக அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியதுன்னு சொல்லி பெரிய ஆச்சாரியர்கள் தான் இதுக்கு இது பண்றான். அந்த இடத்துல சொல்றா, முதல்ல வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் ரொம்ப வாய சாலம் படைத்தவர்கள், உங்க வாயினால எவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரா. சொல்லிட்டு என்ன பண்ணிடுற, வல்லைவன் கட்டளைகள் பண்டையவன் வாயெழுதும் அதுக்கு பதிலாக வல்லீர்கள் நீங்களே. உடனே நிறுத்திட்டு பாவம் நானே தான் ஆயிடுவேன். டக்குன்னு தன்னுடைய தவறு இல்லைன்னா கூட, தன் மீது குற்றம் குறை இல்லைன்னா கூட அதை குற்றமாக கொள்ளாமல் நற்றமாகவே கொண்டு நானே தான் ஆயிடுகிறேன். அப்போ அவளுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கிறது. அந்த சேஞ்ச் எதனால வந்தது, அவன் நினைச்சு பார்க்கறான். ஒரு நிமிஷ காலம் நினைச்சு பார்க்கறான். நம்ம இந்த மாதிரி அவ வேகமா பேசுறான்னு சொல்லிட்டு நம்மளும் வேகமா பேசுறோமே. ஆனால் அவ ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான், பெருமாளை பாவத்துக்காக நம்ம கூட்டு போறதுக்காக வந்திருக்கான். அந்த ஒரு நல்ல காரியம் தானே பண்றான். அந்த காரியம் பண்ணும் பொழுது நம்ம இடைஞ்சலா இருக்கோம்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு கோபம் வருது. அந்த மாதிரி இடைஞ்சலா இருக்கக்கூடியதான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தனால தப்பு நம்ம பேருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளே துணிஞ்சு நானே ஏதாவது ஆயிடுங்க. சரி சரி ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றது நானே ஒத்துக்கிறேன், நான் தான் ரொம்ப கெட்டிக்காக இருந்தாங்க, நீங்க சொல்ற மாதிரி அதை நான் ஒத்துக்கிறேன், ரைட்டு வாஸ்தவம் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட குற்றம் என்னோடதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்வதாக வல்லைவனும் கட்டளைகள் பண்டையவன் வாயடிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்கன்னு ஒரு பதில் சொல்ற மாதிரி. வல்லை நீ போதாய் உனக்கண்ண வேண்டு. இப்போ என்ன சொல்ற, வல்லை நீ போதாய், சீக்கிரமா அளவு. இன்னும் என்ன பண்ணிட்டு உள்ள தனியாக இருந்து கொண்டு வேற ஏதாவது தியானம் பண்ணிருக்க தனியா அப்படின்னு கேட்கறான். வேற ஏதாவது காரியம் பண்ணிருக்கா, வல்லனே போதாய் உனக்கென்ன வேறுடைய அப்படின்னு. அதுக்கு நான் சொல்ல முடியும், அந்த சுச்சுவேஷனை மாற்றத்துக்கு நம்ம வேற விஷயங்கள் ஏதாவது பேசணும்னா கொஞ்சம் இதுவாகும்ன்ற அவர் நினைக்கிறார். அப்ப நினைச்சு என்ன சொல்ற, எல்லாரும் போந்தாரோ, சரி சரி போன போறது எல்லாரும் வந்துட்டாளா கலை வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் அவளை கேட்பான், வந்துட்டாளா, வந்தா நான் வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னா. அவன் சொல்லுவான், அவன் வந்துட்டாலும் நான் வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு. கட்சியில பார்த்தா யாரும் வந்துட மாட்டா. இவன் அவ ஒருத்தன் காத்துட்டுப்பா, இவ ஒருத்தன் காத்துட்டுப்பா. இந்த மாதிரி லேட் ஆகிடும். இந்த மாதிரியாக இவன் கேட்கறா, எல்லாரும் போகா அப்படின்னு. அதுக்கு அவ போது சொல்றா, அவ கோபம் வெளியில் போல சொல்றா, போறதான் போன்ற எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, நீ வேணும்னா இங்க ஒருத்தரா தொட்டு பார்த்து எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. நீ வெளியில தொட்டு பார்த்தேன்னா அந்த ஸ்பர்சம் உனக்கு கிடைக்கிறது. எண்ணிக்கும் போல இத்தனை பேர் காலையில ஒரு இது வருது, பயம் வரும். ரெண்டாவது ஒவ்வொருத்தரையும் வச்சு இவ்வளவு கொடுத்தாள் இவ்வளவு வந்துடும், நான் எதிர்பார்க்கவே இவ்வளவு கொடுத்தாள் அப்படின்னு நேர்முகமாக தெரியுது. பகவான் சேவிச்சு இத்தனை பேர் வந்திருக்கா, அசிங்கமா இருக்கு. நம்ம தான் நேற்று சொன்ன மாதிரி நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரியாக நம்மளுக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. எல்லாரும் வந்திருக்காலே பார்க்கலான்றதுக்காக எண்ணிக்கொள், நீயே வா ஒருத்தரா எண்ணிப்பாரு வந்திருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியாக. சரி எதுக்கு வந்திருக்குங்க போ அப்படின்னு. எதுக்கு வந்தோம், இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதுக்காக தான். அதுல சொல்றா, யாரை பத்தி, கண்ணனை பத்தி யாரும் சொல்றா, வல்லானை கொன்னானை, வல்லானை கொன்னானை. கோலையாபீடம்னு ஒரு யானை இருக்கு. அந்த கம்சன் அனுப்புற யானை எத்தனையோ விதமான இதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறான். முதல் கம்சனான முதல்ல போதனை அனுப்பிச்சு வச்சான், அவருடைய உயிரை மாற்ற. அடுத்தது சகடாசுரன் ஒருத்தர் அனுப்புறா, அப்புறம் வச்சாசுரன் ஒருத்தர் அனுப்புறா. இந்த மாதிரி எத்தனையோ மரங்களை இது மோத வச்சா. அதுக்கப்புறம் கன்றை அனுப்பிச்சான் இல்லையா, வச்சாசுரன் அனுப்பிச்சான். இந்த மாதிரி பலவிதமான அசுர போட்டுகளை எல்லாம் அனுப்பிச்சு கண்ணனை இது துவம்சம் பண்ணணும்னு பார்க்குறான். ஆனால் ஒன்றொன்றும் இது போல எல்லாம் விலகி போடுது, தீனில் தூசாகும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றும் பஸ்மமாக இருந்துச்சு. எதுவும் அமைச்சது ஒன்று கூட இதுவாக. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், யானை ஒன்று அனுப்புகிறான், கோலையாடுற யானை. அந்த யானையை விட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யானையே பிடிச்சி ஒரே தும்பிக்கையை பிடிச்சி ஒரு சுழற்சி தூக்கி அடிக்கிறார். வெளியே ஒரு சின்ன வஸ்து தூக்கி அடிக்கிற மாதிரியாக அவர் பண்றார். ஒரு சின்ன வாழை பிடிச்சி ஒரு விலங்கினத்தை பிடிச்சி தூக்கி அடிக்கிற மாதிரியாக
சுழற்றி அடிச்சிருந்தார் கண்ணன். அந்த கோலையாபீடம் ஒழிந்தது. அப்படிப்பட்ட கோலையாபீடத்தை ஒழித்த அந்த கண்ணனை நாம் அடைவதற்காக நாம் போய் சேவிக்கணும். அது மாத்திரம் இல்லை, மாற்றாரையை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரையை மாற்றழிக்க வல்லானை. இங்கே ரெண்டு அர்த்தம் ஆகுது. மாற்றான்னு சொன்னா கம்சனையும் படிக்கிறது. இன்னொன்று மாற்றாரைனா யார் நம்மளுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களை அழிப்பது இவருடைய வேலையாக. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. இதுலேயும் ஒரு ரெண்டு அர்த்தம் சுவாபதேச அர்த்தமாக வரலாம். எப்படின்னு சொன்னா, மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, அவள் விரோத மனப்பான்மை கொண்டிருந்தா அவளுடைய விரோத மனப்பான்மையை மாற்றி நல்ல ஒரு நட்புணர்வை கொண்டு வருவான். அது முடியாத பட்சத்தில் அவளை நிரசிப்பான் அப்படின்னு. மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை, மாயனை. மாயன்றது 3 இடத்துல இது வரைக்கும் பார்த்துருக்கோம். முதல்ல 5வது பாசத்தை பார்த்தோம், 15வது பாசத்தை பார்த்தோம், 19வது பாசத்துல மாயன் வருது. மாமாயன் மணிவண்ணன், மாயனை மண்ணு வடமதுரை, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையோ. இந்த மாயன்றதுக்கு எத்தனையோ இந்த மாதிரி ஆச்சரியம்னு கூட ஒரு அர்த்தம் சொன்னோம். மாயன்னு சொன்னால் மாயமான விஞ்ஞானெல்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்படிப்பட்ட மாயனை பாடையிலோ எம்பாவாய், அது பாடுவதற்காக நீ துயில் எழுந்து வா அப்படின்னு சொல்ற மாதிரியாக அமைந்தது. இந்த சுவாபதேச அர்த்தம் சாதாரணமாக பார்த்து வருகிறோம். இப்பாட்டிலே ஆட்சியர்கள் பரஸ்பர சம்பாஷணை ரூபமாக உள்ளது. ஓரடி வெளியுள்ளார் பேச்சும் மற்றொரு உள்ளே கிடப்பவர்களாக பேச்சுமாக மாறி மாறி அமையப்பட்டிருக்கிறது. இப்பாட்டிலே நானேதான் ஆயிடுக என்பது உயிரான ஒரு பொருளாகும். உலகில் பிழையை பலர் ஒப்புக்கொள்ளாமல் மறுத்து விடுவார்கள். பலர் சமப்பட்டு ஒப்புக்கொள்வார்கள். சிலர் மறுத்திடாமல் உடனே ஒப்புக்கொள்வார்கள். இது மாதிரி பலவிதமான இது. பிழையை செய்துட்டு செய்யவில்லைன்னு வாதாடுறவங்களும் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரியாக மறுப்பதிவு காட்டிலும் பிழை செய்ததுன்னு உடனே ஒத்துண்டா அது ரொம்ப சிரேஷ்மான உத்தமமான குணம். அப்படி இசைந்து கொள்வது மேலான உத்தமமான குணம். அந்த உத்தம குணத்தை தான் உண்மையில் தான் செய்யாத ஒரு பிழையும் தன் பிழையாக ஏற்றுக்கொண்டு செய்வதானது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. அப்படிப்பட்டது ரொம்ப மிக மேன்மையானது. இப்படிப்பட்டதான உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ குணம் யார் யார்கிட்ட இருக்குன்னா, ஆச்சாரியர்கள்ட்ட இருக்கு, யோகிகள்கிட்ட இருக்கு, முனிவர்கள்ட்ட இருக்கு, ரிஷிகள்கிட்ட இருக்கு, தபஸ்விகள்கிட்ட இருக்கு, அந்த மாதிரி பாகவதர்கள்ட்ட இருக்கு. நல்ல பாகவத குணங்கள் இருக்கானே அவகிட்ட இப்படிப்பட்டதான குணம் இருக்கு. நான் குற்றவாளியேன்னு இதெல்லாம் ஒத்துக்கிறதான குணம் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லே இளங்கரியே இன்னும் உறங்கதியோ என்று சொன்னவுடன் சில்லன் அழையேன் என்றான். இதனால் வெளியில் உள்ளவர்கள் வார்த்தையானது உள்ளே இருப்பவர்களுக்கு கோப ஜனகமாயிற்று என்று விளங்குகிறது. முதலடியில் கோபஹேதுவான வார்த்தை என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். உலகில் செயலை உயர்த்தி சொன்னால் அது கோபஹேதுவாகும். இப்போ அவ திருப்பி சொல்றாங்க, இந்த ஒரு யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உட்கார்ந்தா ஒரு எலெக்ஷன் அதிகாரியா இருந்தாங்களோ அவளுக்கு கூட உண்மை ஒத்துக்கிறதுக்கு அவளை பற்றி தப்பா சொல்றான்னு சொன்னா வச்சுக்கோங்க. ஒரு உபன்யாசத்துல சொல்றேன் அப்படியெல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வழியாக சொல்லப்படுவேன் அப்படிலாம் சொன்னா நீரே தான் ஒத்துன்னு தேவையில்ல, நீ சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு யாராவது சொன்ன, நான் ஏதோ வார்த்தைக்காக சொன்னேன், அது உண்மைன்னு சொல்ல முடியுவேன், நீங்க என்ன அது மாதிரிலாம் சொல்றேன்னு நான் எதிர்த்து தான் பேசுவேன் மாதிரியா. அப்படிதான் இருக்கு உலக இயல்பு. அதுலேயும் சரி, அதான் நான் தான் முதலே சொல்லிட்டேன் அப்படியே மாற்றி சொல்லலாம் இல்லையா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால நான் சொல்றதெல்லாம் பிழைதான், பிழையான வார்த்தை தான் அப்படின்னு ஒத்துக்கிறது ஏதோ சில பேருக்கு தான் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சுவாபதேச அர்த்தம் காட்டுறார். அப்படி நானேதான் ஆயிடுக என வினய மதுரமாக சொல்லி கலகத்தை சமணம் பண்ணியதுதான் இதில் விசேஷம். குற்றத்தை தன்னுடையதாகவே இசைந்து பேசினது ஸ்வரூப உணர்ச்சியின் சீமா பூமி அப்படின்னு சொல்றார். இப்படியாக போன்று எண்ணிக்கொள் சொன்னார்கள். இங்கனே சொன்னதற்கு ஹிருதயம் என்னென்னில் போன்று எண்ணிக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வியக்தியையும் ஒவ்வொரு மனுஷாலையும் விரலால் தொடுவதும் அண்ணால் காண்பதும் பிராப்தம் ஆகுமாதலால் யம் யம் சப்ருதி பாணியாம் யம் யம் பஷ்யதி சக்ஷா ஸ்தாவரா